ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த வண்டியாக இருந்தாலும் ஒரு மைல்டாக காரை பொறுத்த வரைக்கும் லேசாக முன்னாடி ஃப்ரண்டில் அடி விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நிறுத்தி வந்து பார்க்குறது ரொம்ப நல்லது. இந்த வண்டியில் வந்து ஒரு நாய் வந்து குறுக்க வந்து விழுந்துருச்சு. ஆனால் மேலாப்பில் பார்த்தீங்கன்னா பம்பர் லைட்டாக தான் உங்களுக்கு அடிபட்ட மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இதோட விளைவுகள் வந்து ரொம்பவும் பெருசாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து உங்களுக்கு அது வந்து எப்படி உங்களுக்கு சஸ்பென்ஷன் மாதிரி உள்ளே போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும். ஆனால் வந்து அதுக்கு பேக் சைடில் இருக்கிற திங்ஸ் அதாவது பொருட்களை வந்து அடி வாங்குறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது காரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான் முன்னாடி வந்து கொடுக்குறாங்க. அதனால் இந்த வண்டியில் அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. அதுக்கடுத்து டெம்பரேச்சர் ஏறி வண்டி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து நம்ம டோ பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து பார்த்துருக்கோம். பம்பரை பிரித்து பார்க்கும்போது தெரியுது உள்ளே வந்து ரேடியேட்டர் வந்து அடித்து உடஞ்சிருச்சு. அதான் ரேடியேட்டரோட அந்த கரெக்டாக உட்கார பெட்டில் உட்கார நாபு அதான் அந்த இடத்த வந்து துண்டாக கட் ஆகிடுச்சு. கரெக்டாக அந்த இடத்துக்கு நேரம் அடிப்பட்டதுனால ரேடியேட்டர் அடித்து உள்ளே போயிடுச்சு. அதனால் கூலண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு லீக் ஆகி ட்ரைன் அவுட் ஆகி வெளியே போயிடுச்சு. இதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து கம்பல்சரி வந்து இன்ஜின் ஒர்க் வந்து வந்துடும். அதனால் மைல்டாக அடிபட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து வந்து வண்டியை நிறுத்தி ஒன்ஸுக்கு 2 தடவை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வண்டியில் வந்து இந்த உடஞ்சி ஓட்ட வழியாக தண்ணி வருது பார்த்தீங்களா, இதுதான் காரணம். அதனால் வந்து எந்த வண்டியாக இருந்தாலும் முன்னாடி காரை பொறுத்த வரைக்கும் அடிபட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் நிறுத்தி செக் பண்ணிவிட்டு போகிறது நல்லது. இல்லை அப்படின்னா இன்ஜின் சைடு கம்ப்ளைண்ட் வந்துடும். மேஜர் செலவுகளை வைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து இதில் புது ரேடியேட்டர் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எல்லாமே செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, பக்காவாக ஆயிடுச்சு. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த வார்னிங் லைட் வந்ததும் வண்டியை நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி கூலிங்கான தண்ணியும் நிறுத்தின உடனே ஹீட்டாக இருக்கும்போது ஊற்றுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதில் ஒரு லைக் பண்ணுங்கள்.